இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் யோசிச்சு பார்த்ததுல ஒரு கம்பெனிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது எத்தனை பேரோட வாழ்வாதாரம். அப்படிப்பட்ட விஷயத்துல எடுத்தோம் கவுத்தோன்னு நாம் எடுக்கிற சில முடிவுகள் அது நிறைய நிறைய பேரை பாதிக்கும். அப்படின்றப்ப அதை ரீகன்சிடர் பண்ணுறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த மாற்றம். சார், இப்போ நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் முதல்லயே கன்சிடர் பண்ணிட்டு இந்த டீலை மார்க்கெட்டுக்கு அனுப்பியிருக்கலாம்ல. ஏன் இப்படி எல்லாரையும் வர வச்சு மற்றவங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க? உங்க கன்சர்ன் எனக்கு புரியுது. அதுக்காக நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் விற்கிற ஐடியாவில் இருந்ததால தான் இந்த ப்ரப்போசலையே கொண்டு வந்தேன். இப்போ சாரி, நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன். அதனால தான் ஃப்ளைட்டை பிடிச்ச உடனே வந்துட்டேன். இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் என்றைக்குமே குறைஞ்சது கிடையாது. அண்ட் அதை வாங்க வந்த உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உண்மையை சொல்லணுன்னா இந்த கம்பெனியை நீங்கள் வாங்கியிருந்தா அது உங்களுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி தான். அப்படி இருந்த இந்த கம்பெனியை நான் சேல் பண்ணணும்னு நினச்சது ரொம்ப தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் எல்லாரையும் இங்கே வர வச்சு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு ஐ ஆம் ரியலி ரியலி சாரி. நீங்க கம்பெனி விற்க மாட்டேன்னு சொல்றது உங்க விருப்பம். நீங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. உங்களை நம்பி நாங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இடையில நீங்க இந்த கம்பெனி சேல் பண்ண போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால ஃபர்தரா நான் இன்வெஸ்ட் பண்றதை நிறுத்திட்டேன். இப்ப மறுபடியும் விற்க மாட்டேன்னு சொல்றீங்க. இப்படி மாத்தி மாத்தி ஸ்டேபிள் இல்லாம முடிவு எடுக்கிற உங்க கம்பெனி நம்பி இனிமே நாங்க எப்படி சார் இன்வெஸ்ட் பண்றது? நீங்க கேட்குற விஷயம் எனக்கு நல்லா புரியுது. இனியும் உங்களை இந்த மாதிரி குழப்பத்தில் வச்சுக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே நான் இங்க இந்தியாவில் தான் இருக்க போறேன். என்னங்க நீங்க சைன் பண்ண டாக்குமெண்ட்ஸ்? ஐயோ அண்ணா, ஃபைல். ஆதி சிக்னேச்சரை பார்த்துட்டானா எல்லாமே முடிஞ்சு போயிரும் பவானி. ஐயோ போச்சு. ஆதி மட்டும் அந்த ஃபைலை பார்த்தா கண்டிப்பா தான் இது சைன் வாங்கின ஃபைல்னு தெரிஞ்சிரும். கடவுளே, எங்க போய் முடிய போதுன்னு தெரியலையே. நான் தான் இந்த கம்பெனியை விற்க போகிறதில்லன்னு முடிவாயிடுச்சு. அப்புறம் இந்த டாக்குமெண்ட்டை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? நான் நாட்டை விட்டே போயிட்டேன். இனிமே இந்த கம்பெனியை நடத்த மாட்டேன், என் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. என்ன ஆனாலும் சரி, என்னை யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா நான் ஆதி, அழிவே இல்லாதவன். யாரையும் காணோம். எதுக்காக ஃபோன் பண்ணி எங்களை வர சொன்னீங்க? சொல்றேன். பவானி மேடம் உங்ககிட்ட பேச சொன்னாங்க. இந்தாங்க பேசுங்க. அண்ணா, நான் பேசுறேன். மேடம், நான் சொல்றது கொஞ்சம் ப்ளீஸ் பொறுமையா கேளுங்களேன். நீங்க இப்போ என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆதியும் பாரதியும் அங்க எப்படி கரெக்டான டைமுக்கு வந்தாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. நாங்க இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்க பாரு, அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆதியும் பாரதியும் அங்க வந்தது எதர்ச்சியா நடந்த ஒண்ணுதான். எப்படி மேடம் சொல்றீங்க? விடு, என்ன விடு.
மேடம் இந்த ஆளு போன ஸ்பீக்கர்ல போட சொல்றேன். யா பாரதி அந்த இடத்துக்கு ரொம்ப எதிர்ச்சியா தான் வந்திருக்கான். ஆனா இந்த ராஸ்கல் தான் அங்க நடக்கிறத மொத்தத்தையும் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவ ஆதியை கூட்டிட்டு வந்து எல்லா பிளானையும் கேன்சல் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அந்த பாரதி சும்மா இருக்க மாட்டான். கம்பெனி விக்கிற பிளானுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்னன்னு சொல்லி நாய் மாதிரி மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த நிமிஷம் பாரதி நம்ம விஷயத்துல இருந்து டைவர்ட் பண்ணி ஆகணும். அவன் நம்ம விஷயத்துல இன்வால்வ் ஆகாத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும். எனக்கு உங்களோட சுச்சுவேஷன் நல்லாவே புரியுது மேடம். நாங்க இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. பாரதி எதுக்கு மேலேயும் அந்த வீட்டை இருக்க கூடாது. அவளை அந்த வீட்டை விட்டு அவமானப்படுத்தி வெளியே அனுப்பணும். அது நடந்தா மட்டும்தான் அவன் மறுபடியும் ஆதி பக்கம் வராம இருப்பான். புரியுது மேடம். நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதை நீ கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும் போதும். சரிங்க மேடம். விடுங்க. ஏய், ஐயோ போட வேண்டாம், விட்டுருங்க. என்னை விடுங்க. கூண்டு நீங்க போடா. விடுங்க. மேடம், மேடம், சொல்லுங்க மேடம். மேடம், மேடம். டே குமார், சொல்லுங்க மேடம். அவனுக்கு என்னன்னு கவனி. அப்புறம் மித்ரா, சுதாகர், நீங்க கிளம்பலாம். ஓகே மேடம். ஓகே வா போலாம். அவனை பேச முடியாத அளவுக்கு பண்ணிடு. சரிங்க மேடம். ஏய் இவ்வளவு பெரிய டீல கெடுத்துட்டியடா. என்னண்ணா என்ன இந்த மேடம் இவ்ளோ மோசமா இருக்காங்க? என்ன மித்ரா இதுக்கே எப்படி சொல்ற? இதை விட பெருசாலாம் பண்ணிருக்காங்க. அது உனக்கே நல்லா தெரியும். பாரதி கன்சீவா இருக்கிறப்போ சிலிண்டரை வெடிக்க வச்சு பாரதியை கொல்ல பார்த்தவங்க தானே அவங்க. அது உன் ஃப்ரெண்டு நிசாவை வச்சு நீதான் அந்த பிளாஸ்டிய பண்ண. அவங்க இத்தனை வருஷமா இந்த சொத்துக்காக தான் இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே நாள்ல இந்த ஹெச்ஆர் பையன் எல்லாத்தையும் தலைகீழா மாத்திட்டான். நீ சொன்னதுக்காக தான் அவனை உயிரோட விட்டுருக்காங்க. இல்லைன்னா அவனை பலி போட்டிருப்பாங்க. ஆதியை நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மொத்த சொத்தும் உன் பேருக்கு வந்து அது பவானி மேடம் கைக்கு போற வரைக்கும் நாம கரெக்டா பிளான் பண்ணி ஆகணும் மித்ரா. நீ ஆதி கூட அமெரிக்கால இருந்தப்போ பாரதியை கண்காணிக்க அவளை என் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்துக்கிட்டு தான் நான் பண்ண பெரிய தப்பு. அதனாலதான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை. இல்லைன்னா நீ ஆதியை எப்போ கல்யாணம் பண்ணிருக்கலாம். சொத்தும் உன் பேருக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிருக்கும். நான் தான் பாரதியை தப்பு கணக்கு போட்டுட்டேன். நீ சொல்ற விஷயத்த பத்திலாம் நானும் நிறைய தடவை யோசிச்சு பார்த்திருக்கேனா. இப்ப நம்ம அதை பத்தி பேசுறதுனால எதுவுமே மாற போறது இல்ல. எனக்கு இப்பெல்லாம் சில நேரங்கள்ல அந்த பவானி மேடமை எந்த அளவுக்கு நம்புறதுன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா ஆனா வீட்ல யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். பாரதி ரூம்ல இருக்காளன்னு நான் பாத்துட்டு வந்து சொல்றேன். சரி போய் பாரு. இத்தனை வருஷமா போட்டு வச்சிருந்த திட்டத்தை ஒரே நாள் அழிச்சிட்டிய பாரதி. இதுக்கு காலம் பூரா நீ வருத்தப்பட போற.